சொல்லுவோம். அல்லாஹி அல்லாஹின்னு தான் சொல்லுவோம். அல்லாம் சத்தியம் சத்தியம் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அறிமுகப்படுத்துகின்ற நிலை அங்கே இருக்கல. குர்ஆனில் வருது, யார் வானத்தை வன்கலக்க சமாவாத்தி வல்லார், வானத்தையும் பூமியையும் படைச்சது யாருன்னு அந்த மக்கள்கிட்ட கேளுங்க யார் ரசூலுல்லாஹ். ரசூல்லா கேட்டப்போ என்ன பதில் சொன்னாங்க? யகூலூன அல்லாஹ், வானத்தையும் பூமியையும் படித்தது யார்? அல்லாஹ் அப்படின்னாங்க. பல கேள்விகள், எல்லா கேள்விக்கும் அவங்க சொன்ன பதில் அல்லாஹ் தான் அப்படின்னாங்க. அல்லாஹை பற்றி அவ்வளோ தெரியுது இந்த மக்களுக்கு. ஆனால் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் இருக்கிறான் என்று தெரிகிறது, ஆனால் அல்லாஹ் எந்த சக்தியோடு இருக்கிறான், எந்த வல்லமையோடு இருக்கிறான்னு மட்டும் தெரியல. அது கொஞ்சம் குழப்பம் உண்டாயிடுச்சு. அல்லாஹுக்கு பெண் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் மலக்குமாருங்க அப்படின்னாங்க. பிள்ளைங்க இருக்குதுன்னா அப்புறம் மனைவி வேணுமா இல்லையா? அத்தகதல்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாஹுக்கு மனைவியும் கிடையாது மக்களும் கிடையாது. இப்படி நீங்கள் அல்லாவை புரிஞ்சுக்கங்க. அல்லாவை நீங்கள் அல்லாவுக்கு மனைவி மக்கள் இருக்குதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி அல்லாவும் மனைவி மக்களோடு கொஞ்சம் உட்காந்துருக்குறான், அதுதானே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, அட்ராக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு உண்டு. ஏன்னா தான் எல்லா இடங்களையும் கடவுளுக்கு மனைவி மக்களோடு உட்கார வச்சுருப்பாங்க. அல்லாவுக்கு மலக்குகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் என்று சொல்லுகிற இஃப்தரா அலல்லாஹில் கதி, அல்லாஹ் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுறீங்க. அல்லாஹ் கோவிக்கிறான். நீங்களே பொம்பளை பிள்ளைய விரும்புறதில்ல, உயிரோடு பிறக்கிற பிள்ளைய நீங்கள் உயிரோடு புதைத்து விடுகிறீர்கள். உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிடிப்பதில்லை, அல்லாவுக்கு மட்டும் பெண் பிள்ளைகள், உங்களுக்கு ஆண் குழந்தைகளா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சிந்தனையை அல்லாஹ் ஒரு இடத்துல அப்படி தட்டி பேசுவான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதில் அவர்களுக்கு ஒரு குழப்பம். அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டும் அப்படி புரியலை. அல்லாஹுக்கு ஓய்வு இருக்கிறது என்று விளங்கினார்கள், தூக்கம் இருக்குதுன்னு நம்பினாங்க. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அந்த அல்லாஹுக்கு தூக்கமும் வராது அசதியும் வராது. அல்லாஹ் 6 நாளில் படைச்சிட்டு 7வது நாள் ஓய்வு எடுத்தான், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்தான். அன்றைக்கி அதனால தான் ஹாலிடே. உலகம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் லீவுனா, அல்லாஹ் சனிக்கிழமையோட உலகத்தை படைச்சி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் விட்டான். அவங்க கொஞ்சம் கலப்பு இருக்கும் இல்லையா, அந்த களைச்ச நாளில் நம்மளும் வேலை பார்க்கக்கூடாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க லீவு என்ற சிந்தனை அங்கே இருந்தது. அல்லாவுக்கு அசதி கிடையாது, ஓய்வு கிடையாது, அவன் மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டவன். லா தஅஹுதுஹு சினத்துன், அல்லாவுக்கு அசதி வராதுப்பா, சிறு தூக்கம் வராதுப்பா, வலா நௌமுன், அவனுக்கு தூக்கமும் வராது. அல்லாஹு தஆலா எப்படி இருக்கிறான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியப்படுத்தினார்கள். லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்பட்டவன் அல்ல. அல்லாவுக்கு தாய் தந்தையர்கள் கிடையாது, அல்லாவுக்கும் பிள்ளைகள் கிடையாது. யாருக்கு பிள்ளைகள் வேணும்? ஒரு ஆளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா யாருக்கு வேணும்? யார் மரணம் அடைவாரோ அவருக்குத்தான் பிள்ளைகள் வேண்டும். மரணமே அடையாதவன் அவனுக்கு எதற்கு வாரிசு என்று ஒரு பெயர்? நீங்கள் 50 வயசு வாழ்வார், 80 வருஷம் வாழ்ந்து மௌத்தாயிருவார், அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆள் வேணும், அவர் பேர் சொல்கிறதுக்கு புள்ள வேணும், இதெல்லாம் சிந்தனைகள் உண்டு. இப்போ அல்லாவுக்கு புள்ள வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அல்லாவுக்கு மரணம் இருக்கிறதா? அல்லாஹுவின் பெயரை சொல்லுவதற்கு பிள்ளைகள் தேவையா? இப்படி பல்வேறு கேள்விகள் திருக்குர்ஆன் அல்லாஹ் குறித்து கிளப்பியது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒன்றும் கிடையாது. ஒரு உருவத்தை காட்டி இது அல்லாஹ்வை போல அப்படின்னு நினைச்சக்கூட சொல்ல முடியாது. அவனையே நம்மால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, எந்த புலன் அறிவுகளாலும் புலப்படாத ஒரு சக்தியை இது மாதிரி இருக்குதுன்னு யார் பார்த்து சொன்னது? இந்த மாதிரி இருக்கிறான், அல்லாஹ் உயரமாக இருக்கா, குட்டையாக இருக்கிறான், அல்லது மலை மாதிரி பெருசாக அகண்டு இருக்கிறான், எதையோ ஒன்று சொன்னால் பார்த்து சொன்னவர்கள் யார்? இது போல இருக்கிறான் என்று சொன்னவர்கள் யார்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒரு உருவம் உலகத்தில் கிடையாது. உலகத்தில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு பொருள் வந்துச்சுன்னா உடனே டூப்ளிகேட் ஒன்று வந்துடும். பெரிய லெவலில் ஒரு ஃப்ளைட்டை போட்டாலும் சைனா அடுத்த அதே மாதிரி ஃப்ளைட்டை உலகத்துக்கு எடுத்து காட்டிடுவான். சின்ன பொருளோ பெரிய பொருளோ உடனே மார்க்கெட்டுக்கு அடுத்த டூப்ளிகேட் அதே மாதிரி வருது இல்லையா? இது மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கு மிஸ்ஸில் அப்படியே உண்டு, ஜெராக்ஸ் உண்டு, அடுத்த 2வது நம்பர் காப்பி ஒன்று உண்டு. ஆனால் அல்லாஹுவை போல ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதா இருந்தால் அது முடியாது.
அது போன்று இல்லாதவன் அவன் மட்டும்தான். உருவத்திலேயோ சக்தியிலேயோ ஆற்றலிலோ நம்ம அதனால தான் யாரோட ஒப்பிட்டு பேச முடியாது. நம்ம பார்க்குறோம், பார்வை ஒரு குறிப்பிட்டது, அல்லாவும் பார்க்குறான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வை போல பார்க்க முடியாது. அல்லாஹ் இங்கேருந்து உலகத்தில் அமெரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒன்று பார்ப்பான். ஏதோ ஒரு பகுதியில் 10 அடி ஆழத்துக்கு கீழே ஊர்ந்து கொண்டிருக்கிற புழுவை அல்லாஹ் பார்ப்பான். ஒரு இருண்ட இருளுக்குள் நடந்து போகிற ஒரு கருப்பு எறும்பின் ஓசை அல்லாஹ் கேட்பான். நம்மளும் கேட்குறோம், அல்லாவும் கேட்குறான். எல்லாம் ஒன்று தானே. அல்லாஹ் கேட்குறதுக்கு நம்ம கேட்குறதுக்கு ஒரு டிஸ்டன்ட் வேணும். கத்துச்சுன்னா காதுக்கு கிழிஞ்சிடும். ரொம்ப தூரமாக இருந்தாலும் புரியாது, என்னமோ சொல்கிறாரு அப்படின்னுவோம். அல்லாஹ்வுடைய கேள்வி அப்படி இல்லை. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றையும் சக்தி பெற்றவன், எல்லாவற்றையும் பார்ப்பவன், எல்லாத்தையும் கேட்பவன். நமக்கு ஒரு லாங்குவேஜ் தான் புரியும். நீ எந்த லாங்குவேஜில் போனாலும் எல்லா சத்தமும் அவன், அந்த சத்தங்கள் அத்தனையும் அவனிடம் போய் சேருகிறது. இப்போ கேட்குறான் பார்க்கிறான் என்பது சின்ன உதாரணங்கள் நம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இருக்கக்கூடியவைகள் தான். இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் நீங்கள் பார்க்கலாம். பார்ப்பான்னா உலகம் முழுக்க அட்டன் டைமில் பார்ப்பான் அப்படின்னு புரியுது. இன்றைக்கி அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்றைக்கி சேட்டலைட்டை வச்சு பார்க்குறோமா இல்லையா? ஓரளவுக்கு அந்த உதாரணத்தை நாம் பொருத்தி பாருங்கள். அது எவ்வளோ பெரிய கண், உலகம் முழுக்க அட்டன் டைமில் பார்க்க முடியுது, ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. அதை பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய பார்வை அதை விட அதிகமானது. உலகத்தில் எது பார்த்தாலும் வெளியே பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பார்வை ஊடுருவியது. அஹாத்தா, எல்லாவற்றையும் சூழ்ந்து புரிந்து கொள்வார். இதுவெல்லாம் அல்லாஹ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பேசியது. அல்லாஹ் நம்புறேன்னா அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். 10 வருஷ கால பாடத்தில் முழுமையாக அல்லாஹ்வை புரிந்தார்கள். எனவே அவர்களுக்கு நிகராக அந்த மக்களை போல அல்லாஹ்வை புரிந்தவர்கள் உலகத்தில் யாரும் இருக்கவில்லை. அப்போ ஈமான் கொள்றதா இருந்தால் இவங்க ஈமான் கொள்கிற மாதிரி கொள்ளுங்க என்று குர்ஆனில் வந்துச்சு. ஆமீன், ஈமான் கொள்ளுங்க. யார் மாதிரி ஈமான் கொள்ளுங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் 10 வருஷ காலம். அந்த சஹாபிகள் மாதிரி என்னை ஈமான் கொள்ளணும். நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிறேன். எந்த அடிப்படையில் ஈமான் கொள்ளுகிறோம்? அல்லாஹ்வை முழுமையாக புரிந்த நிலையில் ஈமான் கொள்ளுகிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை முதலில் புரிய வைத்தார்கள். ரெண்டாவதாக சொன்னார்கள், அந்த அல்லாஹ் உங்கள்கிட்ட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறான், இதெல்லாம் செய்யணுன்றான், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்று சொல்லுகிறான். உடனடியாக அந்த மக்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள். வார்த்தை வந்த உடனே கட்டுப்பட்டார்கள். 1000 வருட குடிப்பழக்கம் கொண்ட அந்த மக்கள் சமுதாயம் ஒரே ஒரு வசனம் இறங்குச்சு, குடியை நிறுத்திடுங்க, அவ்வளோதான், தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி குடியை விட்டால் கை உதறது, கால் உதறது, எல்லா சட்டங்களும் உடனடியாக அமல்படுத்தப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளில் அதை செய்து முடித்தார்கள் என்பதுதான் பெருமானாருடைய வரலாறு. அந்த வரலாற்றை நாம் திரும்ப திரும்ப கேட்கிற போதும் பேசுகிற போதும் நம்முடைய ஈமான் பலப்படுகிறது. அல்லாஹ் கபூல் செய்வானா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத் வல் ஆஹிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாடுகிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? மறு உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? அகில மக்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் நடைமுறையில், அவர்கள் சொல்லித் தருகிற விஷயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. முதலாவது முன்மாதிரி மறுமை வெற்றிக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. அல்லாஹ்வை